வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சிவா வந்திருக்காங்க. வணக்கம் சிவா, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்க்கும்போது நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு காமன் மக்களுக்கு உதவியாக இருக்குது, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். காவல் உதவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு அப்ளிகேஷன். அதை பற்றி பேசலாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அந்த ஆப்போட பயன்பாடுகள் நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, சராசரியாக வெளியில் போயிட்டு வர மக்களுக்கும் யாருக்காக இருந்தாலும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கார் ஓட்டுற டிரைவராக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டூ வீலரில் இந்த போட்டோ யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க வெளியில் ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க அதிக நேரத்தில். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. பட் ஆண்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான். சப்போஸ் வேறு யாருன்னா அவங்கக்கிட்ட வழிப்பறி நடத்துகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க ஃபோன் பண்ணி டக்குன்னு பண்ண முடியாது. இந்த காவல் உதவி ஆப்பில் ஒரே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் அவங்க இடத்துக்கு தேடி வருவாங்க. அந்த கண்ட்ரோல் அப்போ எப்போவுமே அவங்களோட மொபைல் எல்லாமே லொக்கேஷன் சர்வீசஸ் ஆனில் தான் இருக்கும். அந்த ஆப்பும் லொக்கேஷன் சர்வீஸ் ஆனில் தான் ஒர்க் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த பட்டனை அமுக்குன்னு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து உங்களுக்கு கால் வரும். ஒரு 5 to 10 seconds. இப்போ அங்கிருந்துனா எங்கிருந்து வரும்? கண்ட்ரோல் ரூம்லேருந்து வரும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. இப்போ எந்த ஏரியால இருந்தாலும் கண்ட்ரோல் ரூம் எங்க இருந்தாலும் போல கண்ட்ரோல் ரூம். அதுக்கப்புறம் எப்படி அவங்க அவ்வளவு தூரத்துல எப்படி வர முடியும்? அவங்க உங்களுக்கு பெட்ரோல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே. நீங்க நிறைய 100 கால்ஸ் பண்ணும்போது 100 கால்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அட்ரஸ், உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தான் அங்க இருந்து அனுப்புவாங்க. நீங்க மொபைல் அனுப்பும்போது உங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைல் எங்க இருக்கோ ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. இன் கேஸ் அவன் மொபைலே திருடிட்டு போனாலும் அவன் அந்த மொபைல் திருடிட்டு போற கேப்லயே அங்க இருந்து உங்களை பெட்ரோல் சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எப்படி லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது அதை மெர்ஜ் பண்ணி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை இப்போ நிறைய டெவலப் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தினம் தினம் எவ்வளவோ திருட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ எல்லாமே இப்படி பிடிக்கிறாங்களா? இல்லைங்க, எல்லாமே பிடிக்கிறாங்கன்றது இல்லை. மற்றபடி நீங்கள் முன்னத்திக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டுகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. பைக்காக இருக்கட்டும், இந்த கார் திருட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த செயின் ஸ்நாச்சிங்கு, இந்த மொபைல் திருட்டு, இது எல்லாமே முன்னத்திக்கு விட கம்மியாக இருக்குது. பட் மக்களோட கவனக்குறைவால் திருட்டுகள் போகிறது அது நார்மலான விஷயம். பட் ஆனால் முன்னத்திக்கு விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டுகள் குறைஞ்சிருக்கும். எதனாலனா அவங்களுடைய பணி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் டெக்னாலஜிஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம மக்கள் நார்மலாக ஒரு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, நம்பர் வாங்குறாங்க, ஃபோன் பண்ண இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அந்த 2 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க கிட்ட பெண்டு. ஆனால் அதில் எவ்வளோ பயனுள்ளதுன்றது இருக்குது. வண்டி யாருது என்ன எல்லாத்தையும் விசாரித்து அதுக்கப்புறம் தான் அனுப்புறாங்க. நார்மலா திருடிட்டு போறவங்க கூட டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போக முடியாதுல்ல. இப்போ எல்லா இடத்துலயும் சிசிடிவி வந்துருச்சு. அந்த சிசிடிவிலையும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ட்ரோல் பண்ற சிசிடிவி கேமரா நிறைய இருக்கு. ஒரு ஏரியாவுக்குமே அந்த சிசிடிவி கேமரா ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நிறைய கேசஸ் இப்போ பிடிக்கிறாங்க. ஈவன் திருட்டு கேஸாக இருக்கட்டும், வேற எந்த கேஸாக இருக்கட்டும், அது கொலை முயற்சி கொலை பண்ணிட்டு போறாங்க அப்படின்றது ஒரு டிராஃபிக்கில் தெருவுக்குள்ள நடக்கிற சண்டை முதல் கொண்டு சிசிடிவி மூலமாக எடுக்கிறாங்க. ஏன்னா அது ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட், தேர்ட் ஹெயின்னு வாங்க. அந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுமே தான் எது வந்தாலும் பேச முடியும். ஓகே. ஸோ அந்த ஆப் எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஓகே, இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்பு காவல் உதவின்றது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பட்டனை நார்மலாக நீங்கள் அந்த ஆப் உள்ளே போனீங்கன்னா லொக்கேஷன்ஸ் எப்போவுமே அது ஆனில் இருக்கணும். அந்த லொக்கேஷன்ஸில் ஆனில் இருக்கும்போது நீங்கள் அவசரம் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆர் ஓகேன்னு கேட்கும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்கேருந்து கால் வரும். அந்த கால் வந்ததுக்கப்புறம் அவங்க உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பாங்க. அப்படியே உங்களோட பேச முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்ற போதில் அவங்க எப்படி நேரில் வரணுமோ லோக்கலில் இருக்கிற பெட்ரோல் வண்டியோ இல்லை வேறு நியர்பையில் இருக்கிற போலீஸஸோ எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சு என்ன ப்ராப்ளம்ன்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே உண்டான ஆப்பு. மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெண்களுக்காக மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ அதாவது மொபைல் கம்ப்ளைண்ட் இதிலே ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றது எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸில் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதுலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது போக லொக்கேஷன் ஷேரிங்ஸ் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கும்போது போலீஸ் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸில் போலீஸ் ஸ்டேஷனோட லொக்கேஷன்ஸ் இருக்கும். எங்கெங்கே போலீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் இருக்குது, உங்களுக்கு என்ன பக்கத்தில் என்ன போகலான்றது. இது சென்னைக்கு மட்டுமே கிடையாது. நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டில் முதல் கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஃபார் மெர்ச்சன்ட், கடை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கடைகளில் அதாவது மாமூல் வாங்க வராங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, ரவுடிசம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாகவும் இதில் ரைஸ் பண்ணலாம்.
அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. மெர்ச்சன்ட் இஷ்யூஸ். ஆமாம், ஓகே, அதுவும் இதில் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைபர் ஃபினான்ஷியல். ஆமாம், அது வந்து சைபர் ஃபினான்ஷியல் வந்து நம்ம இப்போது மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபினான்ஷியல் செக்டார் எதனா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது அதுலேயும் நீங்கள் இதில் டயல் பண்ணிக்கலாம். அது போக கண்ட்ரோல் ரூம், எந்தெந்த மாவட்டத்துக்கு உண்டான கண்ட்ரோல் ரூம் இருக்குது, என்னென்ன யார் யார்கிட்ட பேசணும் அப்படின்றது முக்கியமான தகவல் மட்டும் இதில் வந்துடும். ஓகே, அரியலூர்னு இந்த 2 நம்பர் இருக்குது. செங்கல்பட்டு கிளிக் பண்ணி இந்த நம்பர் கூப்பிடணும் அப்படிங்கிறதா. பட் இவங்களாம் யார்? இது எல்லாமே கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற நம்பர். இது வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்ல மெயினா இருக்கிற நம்பர் வரும், மொபைல் நம்பர். ஓகே, அது போக வாட்ஸ்அப் கான்டாக்ட்லயும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். அது போக ஓகே, அதர் எமர்ஜென்சி நம்பர்ஸ், ஏன்னா ஆன்டி கரப்ஷன்ஸ் முதல்ல கொண்டு உமன் எம்ப்ளாயின்னு, அதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கான விஷயங்கள் இருக்கும். ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், ஃபயர் சர்வீசஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, எல்லாமே இருக்கு. இப்போ வீட்லயே நம்ம இருக்கிறோம், ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா உடனே வந்து கூப்பிடணும், எல்லா நம்பர்ஸும் இருக்கு இல்லையா? ஆமாம், எல்லாமே வந்துடும். அது போக வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர்ஸ் அந்த இதில் எல்லாமே டீட்டெயிலில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும். ஓகே, போலீஸ் அதாவது கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் கொடுக்கறது முதல் கொண்டு, கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே இதில் வந்துடும். அது போல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரே நம்பர் தாங்களா? ஆமாம், அது அவங்களது ஒரே நம்பர் தான். அது உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை தான், எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ். ஓகே, இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகும்போதுனால வாங்கலாம். அந்த அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இருப்பாங்க. ஆக்சுவலாக அது டிரைவர்ஸ்க்கும் இருக்குது, எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்குது. இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி இதில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அது வரும். அது போக இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் மேண்டேட்ரி. இந்த கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா யாராக இருந்தாலுமே அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ், அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இதிலே அப்ளை பண்ணலாம், ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு வேணும்னா இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு லோக்கல் ஸ்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்காக என்ன வெரிஃபை பண்ணுவாங்க? என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ன்றது மஸ்ட். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேட்ச் போடணுன்னா கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். என்ன பேட்ச் போடணும்? நீங்கள் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறீங்க இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டும் போது அதுக்கு உண்டான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குவாங்க, லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த மாவட்டத்தில் இருக்கமோ அந்த மாவட்டத்தோட கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு வாங்குற மாதிரி. இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதுலேயே வந்துடும். அடுத்து அண்ட் தென் இ பேமெண்ட்டு, அதாவது இந்த நம்ம வெஹிக்கிள்ஸ்க்குள்ள வந்து பே பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம அஃபென்ஸ் பண்ணியிருப்போம், அதாவது ஹெல்மெட் போடாதது, ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து செலான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், டிஎல் நம்பர், இது மூணுத்தில் நம்ம எது கொடுத்துருந்தாலும் அதை போட்டு டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா அது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், இதிலே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் எதனா மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் இதில் இது பண்ணி மென்ஷன் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போதான் இன்னைக்கு தொலைச்சிட்டோம், இந்த இடத்துல தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்களா? ஓகே, சர்டிஃபிகேட்ஸோ இல்லை இது ரெஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு ரிப்ளை, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை எல்லாமே நம்மளுக்கு அந்த இதில் வந்துடும். அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி வெஹிக்கிளோட வெரிஃபிகேஷன், அதாவது வெஹிக்கிள் மிஸ் பண்ணது இதுவாச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் இதில் போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இதுவாச்சுன்னா புரியல, வெஹிக்கிள் மிஸ் ஆச்சுன்னா. ஓகே, வெஹிக்கிள் அதே மாதிரி வேறு ஏதாவது வண்டி வெரிஃபிகேஷன் பண்ணோம், இது வண்டி இதுதானா அப்படின்ற வெரிஃபிகேஷன், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பார்த்துட்டு வண்டி நம்பர் வேறு வேறையாக இருக்கும், அதை செக் பண்ணாலும் நீங்கள் இதில் போட்டு செக் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க இப்போ? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் வேறையாக இருக்கும், வண்டி நம்பர் வேறையாக இருக்கும். ஆர்சி புக்கில் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் 1 2 3 4 இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான சேஸ் நம்பர். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புது வண்டி வாங்க போறோம், ஆமா, அதுல இருந்து புது வண்டி இல்ல செகண்ட்ஸ்ல நீங்க ஐ மீன் செகண்ட்ஸா வந்து அதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க இதல செக் பண்ணலாம். மாத்தி ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா போட்டு தாராளமா பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் சொல்லி விப்பாங்க, இல்ல செகண்ட்ஸ்லயே இன்ஜின் நம்பர் வேறயா இருக்கும், சார் இன்ஜின் நம்பர் வேறயா இருக்கும், சேஸ் மாத்திட்டு வித்துறாங்க கண்டுபிடிக்கிறது அப்படினால நீங்க இதல செக் பண்ணலாம். சோ அதே மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கொடுத்திருக்கீங்க அப்படினும்போது எஃப்ஐஆர் ஓட ஸ்டேட்டஸ் இதல நீங்க செக் பண்ணீங்கன்னா இதல காட்டிடும். ஒரு ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, உங்களோட எஃப்ஐஆர் கொடுத்துருப்பாங்க, எஃப்ஐஆர் காப்பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த காப்பியில் ஒரு நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும், அந்த நம்பர் இதில் போட்டு எந்த ஸ்டேஷன்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து இப்போ ஒரு செகண்ட்ஸ் ஒரு வண்டி வாங்குறோம்னா அது தேவையில்லை. இல்லை அது வெஹிக்கிள் செக்டாருக்கு இது எஃப்ஐஆர். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு. அந்த அதான் கேட்குறேங்க, ஒரு வண்டி வாங்குறோம் அந்த நம்பரை போட்டு பார்த்தா எதாவது தெரியல, அது எங்கேயாச்சும் மாட்டிருக்கா? இல்லைங்க, இது வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் அண்ட் மிஸ்ஸிங்க்கு இது வந்து எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ், இது வேறு அது வேறு. எஃப்ஐஆர் வந்து எப்படின்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்குறோம்னு வைங்களேன், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம எனி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றீங்க, காமன் எஃப்ஐஆர் சொல்றீங்க. ஓகே, காமன் எஃப்ஐஆர் எது கொடுத்தாலும் அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் இதில் எல்லாம் காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி தான் இது சிஎஸ்ஆர்னு ஒரு கம்ப்ளைண்ட் இது இருக்கும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர். இப்போ நீங்க சிஎஸ்ஆர் போட அந்த நம்பர் வச்சுட்டு இருக்கா பண்ணி எஃப்ஐஆர் போட்டுக்காக கண்டுபிடிக்க முடியுமா? அந்த எஃப்ஐஆரோட ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதுக்கு அடுத்து தான் எஃப்ஐஆர் போகும். எஃப்ஐஆர் போகும்போது இது
முடியல, இதோட முடியல, அதுக்கு அடுத்து எஃப்ஐஆர் போடுறதுன்னா அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் கேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும். இது சோஷியல் மீடியாவோட கனெக்ட், என்னென்ன மீடியாவோட கனெக்ட் ஆகிருக்குன்றது வரும். ஓகே, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இதெல்லாம் கிளிக் பண்ணுவோம், அந்தந்த அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸு, நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ். அது இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் இப்போ இதில் போனீங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்றதும் இதில் காட்டும். போலீஸ், அதாவது ஓவரால் இது பாருங்க, இது எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் ஆனது, அது உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வரும். கம்ப்ளைண்ட்ஸ் ஆனதா? ஆமாம், அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் காட்டும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளோ போய் பண்ணிக்கலாமா? ஆன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸும் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் இவ்வளோ இருக்குது, சிஎஸ்எஸ் ஸ்டேட்டஸு, எஃப்ஐஆர் நியூ, ஓகே, நேமு, மொபைல் நம்பர் போட்டால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். என்ன நேமு, என்ன மொபைல் நம்பர், யாருக்கு கொடுக்குறது? நம்மளது கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ நம்ம அதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சிஎஸ்ஆர் நம்ம புதுசாக ரைஸ் பண்ணலாம். இதில் நம்ம கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இது எல்லாமே இதிலே நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம இதுலேயே நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே இருக்க பாருங்க, லாஸ்ட் டாக்குமெண்ட்டோட ரிப்போர்ட்டு இவ்வளவு இதுலேயே இருக்குது. ஆமாம். சரி, இந்த ஒரு ஆப் வச்சுருக்கும் போது ஒட்டுமொத்த கம்ப்ளைண்ட்ஸு, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு லா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும்ன்றீங்க ஆக்சுவலாக. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். ஓகே, செட்டிங்ஸில் வந்து இந்த ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா 3 தடவை ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால் போயிடும். ஓகே. அதே போல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் மேண்டேட்ரி. அதில் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது 2த்துலேயும் மென்ஷன் பண்ணணும். 3த்துலேயுமே அது இருக்கும். பட் 3வதுன்றது ஆப்ஷன், ஆனால் 2 மேண்டேட்ரி. அது யார் உங்களுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் ஆன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, சேவ் பண்ணி. ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படினா இப்போ மொபைல்ல வச்சிட்டு இருக்கும்போது டக்கு 3 நிமிஷம் ஷேக் பண்ணிட்டா அது போய்டும். ஆமா, அவங்களுக்கு அந்த அலர்ட் போகும். ஓகே ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து எடிட் ப்ரொஃபைல்ல அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ வந்து என்னோட பேரு, நேம், மேல் ஆர் ஃபீமேல், அட்ரஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த லொக்கேஷனில் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த சிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாவட்டத்தை நீங்கள் போட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி அப்டேட் ஆகிடும். இது வந்து நார்மலாக நீங்கள் சைன்இன் பண்ணும்போதே அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிரேட். ஸோ நல்ல ஒரு உபயோகமான ஆப். எல்லாருமே அவங்கவுங்க மொபைல் இன்ஸ்டா எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஆப் வச்சுட்டு ரொம்ப நல்லது இல்லையா? கண்டிப்பாங்க. வேற என்ன நீங்கள் கண்டென்ட் சொல்ல விரும்புறீங்க, இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விக்கியில் ஒரு பையன் வந்து ஒரு கிண்டியில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அவன் வந்து அந்த ஸ்டேஷன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், மொபைல் வந்து தெஃப்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறான். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவன் ஜஸ்ட் இந்த ஆப்பை அவன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கும் போது இதை கிளிக் பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். பட் ஆனால் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க ஸ்டேஷனில், அது அடுத்த விஷயம். பட் ஆனால் அந்த 2 நாள் வந்து அவன் மொபைல் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பான் இல்லைங்களா? கண்டிப்பாக. அந்த ஒரு கஷ்டம் வந்து படாமல் இருந்ததுன்னா அந்த ஆப்பை அவன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தானா அந்த பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு தினம் ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளி மாவட்டத்திலிருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து வண்டி ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு யார் என்னன்றது தெரியாது. அப்போது திடீர்னு ஒரு உதவி கூப்பிடும் போது டக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரோட்டில் வந்து ஒரு இன்சிடென்ட் பெருசாக ஆகும்போது இது ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணி பேசி இது பண்ணி கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா எல்லாருமே பக்கத்தில் வந்து நியர்பைலேயே தான் இருப்பாங்க போலீஸஸ், யாரும் ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டாங்க. இது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் முடுக்கில் போனாலும் இந்த ஆப் ஒர்க் ஆகும். கிரேட். ஸோ அது வந்துட்டு யாருக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் இல்லையா? தேங்க்யூ.